போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் வாசுதேவனின் அன்பான காலை வணக்கங்கள். ஸோ இது உங்கள் இளவட்டம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். ஸோ இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் எவ்வளோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு ஒரு சான்ஸு. ஸோ அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடும் இன்றைக்கி வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 19 வேக்கன்சி. ஸோ அதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. ஒரு 30,400 1,15,000 பயங்கரமான சம்பளம். 35,400 1,12,400. ஸோ இதை இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம அந்த வகையில் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனல் விஷயத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்க. அதாவது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு கம்யூனிட்டி வைஸில் ரிசர்வேஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக அவங்க ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அதாவது இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் 150 கட்டினீங்கன்னா 5 வருஷம் வேலிடிட்டி, 3 வருஷம் எக்ஸாமினேஷன் ஃபார் பிசி. ஸோ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 2. ஸோ இது போஸ்ட்டு கிடையாது, எத்தனை அப்ளிகேஷன், இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இது பற்றிய தகவல் வேணுன்னா நம்மளுடைய முந்தைய வீடியோக்களை பார்த்து தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம் எவ்வளோவா இருந்தால் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கன்செஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்குறது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அவங்களுக்கு எவ்வளோ பார்த்துங்க ஏஜ் கன்செஷன் அண்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த தகவலை முழுமையாக படித்து பார்த்துங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் இல்லை, அது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஏஜ் இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சிலே மேக்ஸிமம் லிமிட். இது தான் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது பிஎஸ்சி டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அடுத்து டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதாவது கைத்தறி இதில் தான் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் டிப்ளமோவும் அந்த ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்லையும் படிச்சிருக்க பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி டிகிரி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருப்போது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி, அதாவது ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதாவது கைத்தறியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லா படித்து பார்த்துங்க. உங்களோட ஐ டெஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ். நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு இதுதான் மார்க்கு, ஓகேங்களா. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும். இதில் 3 ஹவர்ஸ்க்கு 300 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ அதில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும், 25 இருக்கும். மொத்தமாக 570 மார்க் இருக்குது. ஸோ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. டோட்டலாக 570 மார்க். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸுங்கிறது அது எடுத்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல 570க்கு நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுங்கிறத பார்த்துங்க. இதுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சென்டருக்குள்ளே தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 ரவுண்டு தான். ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் தான் நீங்கள் ஓரல் டெஸ்ட் டேரெக்டாக போவீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ இதை 19 போஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஒரு போஸ்ட்டாக இருந்தால் கூட அது நமக்குன்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ இதில் சில ஜிஓஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் என்ன மாதிரியான டிகிரி படிக்கணுமோ அந்த டிகிரிக்கான ஜிஓஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தமிழ்நாடோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஜிஓவோட கேலரி ஆர்கைவ்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒவ்வொரு ஜிஓவும் எடுத்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா தரவாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கேட்கும்போது அந்த தகவலை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஏஐ எக்ஸாமில் கூட அப்போ கேட்கல, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை படித்து பார்த்துங்க. அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க.
சிலபஸ் வந்து அஸ் யூஷுவல் வந்து உங்களோட டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர். ஸோ அதுக்கான ஒவ்வொரு டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கே நல்லா கவர் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் வந்து பொறுத்தளவு நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து இந்த சிலபஸை மட்டும் படிங்க, ஓகேங்களா? இதை தவிர வேறு இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கடைசியாக வந்து எப்பயுமே அவங்களுடைய ஃபார்மேட் படி இதனுடைய டென்டேட்டிவ் டைம் லைன், அதாவது எக்ஸாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை வந்து வந்துடும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஓரல் டெஸ்ட்டும் ஆகஸ்ட்டு, ஸோ ஃபைனல் ரிசல்ட்டும் ஆகஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றிய சந்தேகங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.